நீங்க தேர்தல் ஆணையர்கிட்ட புகார் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்க? ஏன்னா தனி மனித விமர்சனம் தாக்குதல் தான் தொடர்ச்சியா நடக்குதுன்னு எல்லாமே திமுக மூத்த நிர்வாகி எல்லாரும் பேசிட்டு வரீங்க. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்தில் ஒரு பிரச்சார விஷயங்கள்ல தேர்தல் ஆணையத்திற்கு புகார் கொடுக்கறதுக்கு தயாராக தனி மனித தாக்குதல் ஒரு புறம் இருக்க, தொடர்ச்சியாக பெண்களை இப்போ எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களை விமர்சனம் செய்யும் பொழுது அவர் ஒரு பெண், தமிழ்நாட்டு பெண்கள் அத்தனை பேரையுமே அவர் அந்த மாதிரி தரக்குறைவாக பேசுகிறார்னு அர்த்தம். ஒரு பெண்ணை பேசும்பொழுது அதிலும் தமிழ்நாட்டு பெண்களுடைய ஒரு பிரதிநிதியாக டெல்லியிலே தன் குரலை ஒலித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய துணை பொதுச் செயலாளரை தரம் குறைந்து அப்படி விமர்சனம் செய்யும் பொழுது தமிழ்நாட்டு பெண்கள் அத்தனை பேரையுமே அப்படித்தான் தரக்குறைவாக விமர்சனம் செய்கிறார் என்ற அர்த்தம். என்னுடைய அன்பிற்குரிய சகோதரி சொன்னது போல தொடர்ச்சியாக இதனை அதிமுகவினர் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவதை, பொதுவெளிக்கு வந்திருக்கின்ற பெண்களை அதிலும் கூடுதலாக தரக்குறைவாக பேசுவதை ஒரு செயல் திட்டமாகவே வச்சிருக்கிறாங்க. அப்போ தேர்தல் ஆணையரிடம், தேர்தல் கமிஷனரிடம் நிச்சயமாக கொடுக்கலாம். தனிமனித தாக்குதல் என்பதோடு பெண்கள் குறித்தும் தேர்தல் விதிமுறைகள் என்ற ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அதை மீறி ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறாங்க. ஒரு மூன்றாம் தர பேச்சாளர், ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு எதுவுமே இல்லாம ஒரு மூன்றாம் தர பேச்சாளருங்கிற அளவுக்கு அதை பேசுறாரு. இப்போ வன்மையாக கண்டிப்போம். நிச்சயமாக இந்த அவதூறு குறித்து நாங்கள் சட்டபூர்வமான நடவடிக்கையும் எடுப்போம்.